அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இன்றைய நாள் இன்றைய நாள்ல முக்கிய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், அதே போல் விருச்சகத்தில் சூரியனும், செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு வக்ரம் பெறுகிறார். அதே போல ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தற்போது அதாவது எண்ணி 24 மணி நேரத்தில் நீச்ச நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் தற்போது எண்ணி 24 மணி நேரத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. புதனும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள். அதே போல குரு வக்ர கதி அடைகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகமான சூரியன், சனி மற்றும் புதனுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனி காலம் உங்களுக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக சனி பகவானுடைய பாதிப்பால் மகர ராசியினர் பட்ட சிரமங்களுக்காக சனி பகவான் இக்கடைசி பகுதியில் நல்ல நன்மைகள் அள்ளி தருவதாக மிக புராதன ஜோதிட நூல்கள் அறிவுறுத்தி இருக்குதுங்க. பண பற்றாக்குறை படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியும். அதே போல மன அமைதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது மற்ற சூழ்நிலைகள்ல உங்களுக்கே முன்னேற்றங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்குது. இந்த தருணங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் மகர ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் புதிதாக திருமணமாகியுள்ளவர்கள் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களை அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் மட்டுமல்லாமல் எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனி காலம் உங்களை விட்டு சிறிதாக விலகுகிறதுங்க. அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகளுடைய கடுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை
கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க இருக்குதுங்க. பணி காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்களை எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு தொடர்ந்து மனக்கவலை அளித்து வந்த போட்டிகளில் கடுமை குறைய ஆரம்பிக்கும். சந்தை நிலவரம் படிப்படியாக குறைய சாதகமாக மாறி வருவதை அனுபவத்தில் காண முடியுங்க. புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்வது அவசியம். தடாலடியாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் கிட்டலாம். தொடர்ந்து ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வருமானம் உயர இருக்கு. சங்கீத சபாக்களின் மூலம் வருமானம் உயருங்க. மக்களிடையே குறைத்து வந்த செல்வாக்கு மீண்டும் துளிர்விடுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கும் உயரும். கட்சி உயரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தருணங்களில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. படித்து கிரக ஆற்றலை தேர்வுகளில் சரியான விடை எழுதும் ஆற்றல் கிரகங்கள் குறைவில்லாமல் அளித்தருவதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள் விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பலருக்கு கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லையா என்றதற்குங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் நவீன விவசாய உபகரணங்க சாதனங்கள் எளிதில் கிடைக்குங்க. அன்றாட பணிகளோடு சுமூகமான நல்லுறவும் சூழ்நிலையும் நிலவும். கடன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து ஏதேனும் இருப்பின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நலன்களை குறிக்கும் கிரகங்கள் மிக முக்கியமானது சுக்கிரன். அவர் இக்காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் இத்தருணங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. ஏற்கனவே திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வேலைக்கு முயற்சித்து வரும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருதுங்க. இத்தருணங்கள் முழுவதுமே பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது அவசியங்க. சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது, பசுக்களுக்கு பசும்புல் அளிப்பது, காகைகளுக்கு நெய் பருப்பு எண் கலந்த சாத உருண்டைகள் வைப்பது ஆகியவை மகர ராசினியர்களுக்கு கைமேல் பலனளிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.